ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு 2 மந்த்ஸாக நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணி நம்ம வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோம். அதோட ஒரு வெயிட் லாஸ் டேயில் உள்ள ஒரு ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும், அண்ட் இந்த 2 மந்த்ஸோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறதையும் நான் இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். கூடவே நான்லாம் ஒரு 2 மந்த்ஸ் எல்லாம் டயட் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணதே இல்லை எனக்கு அறிவு தெரிஞ்ச நாளில் இருந்து. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் 2 மந்த்ஸ் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு சில டிப்ஸ் உங்கள் கூட இந்த வீடியோலேயே நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஐ ஹோப் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த 2 மந்த்ஸில் எனக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மந்த்து நான் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணேன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம 60 டேஸையுமே கண்டினியூஸாக வெயிட் லாஸ் பண்ணலை. ஃபஸ்ட்டு ஒரு 30 டேஸ் சேலஞ்ச் ஃபாலோ பண்ணியிருக்கோம், அடுத்து ஒரு 30 டேஸ் சேலஞ்ச் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 30 டேஸ் சேலஞ்ச் ஃபாலோ பண்ணி அதோட ரிசல்ட் டே ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது அடுத்த 30 டேஸ் சேலஞ்சோட ரிசல்ட்டு தான். ஆனாலும் மேபி அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் ரெண்டையும் சேர்த்து போட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் 2 மந்தோட ரிசல்ட்டை இதில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் 2 மந்தோட ரிசல்ட்டும் அதுக்கப்புறமா ஒரு வெயிட் லாஸ் டேயில் என்னோட 1 டே ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் எனக்கு இந்த 2 மந்த்தும் நான் கன்சிஸ்டன்சியாக இந்த டயட்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு சில விஷயங்கள், அண்ட் எனக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த 2 மந்தில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு சில டிப்ஸையும் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் பேஜ் போய் பாருங்கள். சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போகலாம். ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வெயிட் செக் பண்ணும்போது என்னோடய வெயிட் 102 kgs இருந்தேன். ஸோ இந்த வெயிட்டை நீ எப்படி குறைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான் எனக்கு பிடிச்சது மாதிரி டயட் ஃபாலோ பண்ணி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக குறைச்சிப்போம், அப்போ தான் ஹெல்த்தி அண்ட் ஃபிட்டாக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படி நான் ஃபாலோ பண்ண டயட்டை 2 times 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் 30 டேயில் ஒரு 8 kgs கம்மி பண்ணேன். 102 இருந்து 94 kgsக்கு வந்திருந்தேன். அண்ட் செகண்ட் 30 டேஸ் சேலஞ்சில் 94 kgsல இருந்து அதுக்கப்புறமா 90 kgs ஆயிருந்தேன். அப்படி டோட்டலாக வித்தின் 2 மந்த்ஸில் நான் 12 kgs ரெடியூஸ் பண்ணேன். ஆப்வியஸ்லி எப்போவுமே ஃபஸ்ட்டு மந்த் வெயிட் ஃபாஸ்ட்டாக ரெடியூஸ் ஆகும், செகண்ட் மந்த் கொஞ்சம் ஸ்லோவாகும். ஏன்னா ஃபேட் லாஸ் நடக்கிறதுனால. ஸோ எனக்கு இன்ச் லாஸுமே நல்லா ஆயிருந்து. என்னோடய ஸ்டொமக் அண்ட் என்னோடய அப்டாமன் அப்புறம் ஹிப் ஏரியாலாம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்படி புஸ்ஸுன்னு இருந்த நான் தான் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிருந்து. என் ஃபேஸு, கழுத்து, அப்புறம் ஹிப் ஏரியா, ஸ்டொமக் ஏரியா எல்லாம் நல்லாவே எனக்கு ரெடியூஸ் ஆயிருந்துச்சு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி உங்களோட ஒப்பீனியனையும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இப்போ நம்ம என்னோட வெயிட் லாஸ் டேல இருக்கிற 1 டே ரொட்டீன் பார்க்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணுன்னு டிசைட் பண்ணதுலேருந்து என்னோடய ஃபுட் பேட்டர்ன் மட்டும் இல்லாமல் என்னோடய லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அப்படி நான் ஃபர்ஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணது மார்னிங் 5 o'clockே எழும்பணும் அப்படிங்கிறது தான். மார்னிங் 5 o'clockே எந்திரிச்சதும் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு வந்ததுமே நிறைய தண்ணி குடிப்பேன். ஏன் அப்படின்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால ஒரு லாங் கேப் இருக்கும். ஸோ மார்னிங் எந்திரிக்கும் போது ஸ்டொமக் கொஞ்சம் எம்டியாக இருந்தது மாதிரி இருக்கும். ஸோ ஏதாச்சும் சாப்பிடணும், டீ குடிக்கணும்னு எல்லாம் தோணும். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தண்ணி குடித்தோன்னா ஸ்டொமக் கொஞ்சம் ஃபில் ஆகும். அண்டு தண்ணி குடிச்சிட்டு ஒரு 5 minutes உட்காந்துட்டு வாக்கிங் போகிறது. ஒரு 30 minutes கண்டிப்பாக பிரிஸ்க் வாக்கிங் மார்னிங் பண்ணிப்பேன். ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 டேஸ் வாக்கிங் போகும்போது செம்ம டயர்டாக இருக்கும், பாடி நல்ல பெயினாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும் வாக்கிங் பண்ணி முடித்ததுமே.
ஃபஸ்ட்டு ஒரு 3-4 டேஸ் மேக்ஸிமம் ஒரு 1 வீக் நமக்கு அப்படி ஃபீல் ஆகுமே தவிர, அது வந்து நமக்கு பழக்கம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வாக்கிங் போகாமல் தான் நம்மளால் இருக்க முடியாது. 1 டே நம்ம வாக்கிங் போகலை அப்படின்னாலும் ஐயோ இன்றைக்கி நம்ம டெய்லி ரொட்டீனில் ஒரு விஷயம் பண்ணலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குமே தவிர, ஓகே ஜாலி இன்றைக்கி வாக்கிங் போக வேண்டாம் அந்த ஃபீல் எப்போவுமே நமக்கு வராது. நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். டெய்லி ரொட்டீனில் அதை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இதை ஃபீல் பண்ண முடியும். நான் இப்போது ஒரு 2 மந்த்ஸாக ரெகுலராக பண்ணுறதுனால 1 டே நான் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் 1 டே போகலைன்னா கூட மைண்டில் அது உறுத்திட்டே இருக்கும். அந்த மாதிரி தான். ஸோ வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு ஃபேஸ் பார்க்குறதுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு டல்லாக இருக்கிறது மாதிரி இருக்குமோ எனக்கு தெரில. பட் எனக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும் வாக்கிங் முடிச்சுட்டு நான் ரூமுக்கு வரும்போது. வாக்கிங் போயிட்டு வந்ததும் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆன் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஸ்பிரிச்சுவல் சாங் ஓட விட்டுருவேன். அது ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் நான் பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகுறதுக்காக போயிடுவேன். ஹேர் வாஷ் எப்படி பண்ணுறது அப்படின்னா, வாரத்தில் ஒரு 3 நாளுக்கு ஒரு வாட்டி நல்லா ஆயில் போட்டு ஹெட் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹேர் வாஷ் பண்ணுறது. மற்ற நாள் எல்லாமே நார்மலி குளிக்கிறது. பட் மற்ற நாளும் குளிக்காமல் இருக்க மாட்டேன். டெய்லியுமே நான் வந்து வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறமா குளிச்சிருவேன். ஆனால் வாரத்தில் 3 நாள் ஒரு வாட்டி மட்டும்தான் ஆயில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறமா குளிச்சிருவேன். நான் நேற்றுக்கு தான் நல்லா ஆயில் போட்டு மசாஜ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நார்மலி குளிக்க மட்டும்தான் போகிறேன். ஸோ இப்போ வந்து குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ரூமில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்து முடிக்கும்போது டைம் ஒரு 11-11:30 ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் மீல் எடுக்கிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் 12 o'clock. இப்படி தான் நான் டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை அப்படின்னா எப்போவுமே எப்படா டைம் ஆகும், சும்மா உட்காந்துருந்தோம் அப்படின்னா எப்போ டைம் ஆகும் சாப்பிட்றதுக்கான டைம் எப்போ ஆகும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதே டைமில் நம்ம ரூமில் இருக்கிற மற்ற ஒர்க்ஸ் எல்லாம் இழுத்து போட்டு பண்ணோன்னா டைம் ஃபாஸ்ட்டாக போகும். 12 o'clock சீக்கிரம் ஆயிரும். 12 o'clock ஆனதும் ஃபர்ஸ்ட் மீல் எடுத்துடலாம். இப்படி தான் வந்து வீட்டில் ரூமில் இருக்கிற ஆஃப் டேஸ் எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் டயட் டைமில். ஸோ இப்போ வந்து நான் வாக்கிங் போயிட்டு வந்ததுனால வேறு எதுவுமே பண்ணலை. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெஷ்அப் ஆக தான் போகிறேன். ஸோ இப்போ வந்து சாங் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா சாங் ஓடிட்டே இருந்துச்சுன்னா நம்ம பேசுகிறது கேட்காது. அதனால் மறுபடியும் சாங்கை போட்டுட்டு குளிக்க போக போகிறேன். அப்போ தான் வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் அது பூஸ்டப்பாக இருக்கும். சாங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறது எந்த அளவுக்கு கவர் பண்ண போகிறேன்னு தெரியல. பட் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது மட்டும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபாஸ்ட்டாக வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன்னா கொஞ்சம் கசகசன்னு இருக்கிறது கொஞ்சம் மாறி ஃப்ரெஷ்அப் ஆயிடுவேன். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும் எனக்கு. ஸோ நான் இப்போ டக்குன்னு குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு ஓடி வரேன். அண்ட் இப்போ வந்து ஃப்ரெஷ்அப் ஆகியாச்சு. இனி வந்து நான் ஒரு சின்ன ரெசிபி வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி வந்து பண்ணுறதுக்கு டே பிஃபோர் நைட்டே பச்சை பயிரும் கொஞ்சமாக அரிசி இதெல்லாம் நான் கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். டே பிஃபோர் நைட்டு என்னென்ன ஊற வச்சுருந்தேன் அப்படின்னு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டம்ளரில் ஒரு 3/4 கப் வந்து பச்சை பயிறு நான் எடுத்துக்கிட்டேன். இந்த 3/4 கப்பு பச்சை பயிருக்கு ஒரு 1/4 கப்பு உளுந்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து பச்சை பயிறு தோசை தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு 3/4 கப்பு பச்சை பயிருக்கு 1/4 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா உளுந்தை விட கம்மியான குவான்டிட்டியில் கொஞ்சமாக அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம புழுங்கல் அரிசி இருக்கும்ல, அதுதான் இந்த தோசை இட்லிக்கெல்லாம் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அரிசி இருக்கும்ல, அதுதான். ஸோ உளுந்தை விட கம்மியான குவான்டிட்டியில் அரிசி எடுத்துட்டு ஒரு 3-4 தண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் இதை வந்து தண்ணியில் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே அரைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். இது ஊற வைக்க வேண்டிய எக்ஸாக்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8 to 12 hours வந்து ஊற வைக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது நல்லா ஊறி இருக்கும். தோசைக்கு மாவு அரைக்கிறதுக்கான பதத்தில் இது ரெடியாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு நம்ம அன்னைக்கு வச்ச சாதம் இருக்கும்ல, அதில் ஒரு 2 ஸ்பூன் சாதம் வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம ஊற வச்ச இந்த பச்சை பயிறு அப்புறமா அரிசி அப்புறமா உளுந்து இதுவும் போட்டு நல்ல ஒரு தோசை மாவு பேட்டர் இருக்கும்ல, அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம்.
இது ரெடி ஆகிற இன்பிட்வீன் டைமில் வெயிட் லாஸ்க்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு சில டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்கள் கூட. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சாப்பிட்ட உடனே போய் தூங்குறதோ இல்லை ஒரே இடத்துல ஸ்டேபிளாக உட்காந்தோ இருக்கிறது இல்லாமல் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் பண்ணுறது மாதிரியான ஒர்க் பண்ணுறது. அதுக்கு அடுத்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா, டயட் இருக்கும்போது கண்டிப்பாக கிவ் அப் பண்ணணும்னு தோணும், மூட் ஸ்விங் இருக்கும். அந்த மாதிரி டைமில் எல்லாமே ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸை தேடி டயட்டை விட்டுட்டு சீட் மீல் எடுக்காமல் என்னோடய டயட்டை நான் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தது. அதுக்காக நான் சீட் மீலே எடுத்துக்கல அப்படின்னு சொல்லலை, நான் சீட் மீலெல்லாம் எடுத்துக்கிட்டேன். என் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 3 to 4 டைம்ஸ் பக்கத்தில் பிரியாணி எல்லாம் சாப்பிட்ருப்பேன். ஆனால் அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும், எந்த ரிக்ரெட்டும் இருக்காது. அப்புறமா நான் முன்னாடியெல்லாம் வெயிட் லாஸ் அப்படின்னாலே ரைஸே எடுத்துக்கக்கூடாது, சம் பர்டிகுலர் ஃபுட்டை நம்ம அவாய்ட் பண்ணணும், இந்த மாதிரியே நினச்சிட்டு இருந்தேன். அதனாலேயே எனக்கு வெயிட் லாஸ் கஷ்டமாக தெரிஞ்சிச்சு. எப்போது வெயிட் லாஸ் அப்படின்னாலே கொஞ்சமாக போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணி பேலன்ஸ்டு டயட் இருந்தாலே நமக்கு வெயிட் லாஸ் ஆகுங்கிறத புரிஞ்சுக்கிட்டனோ அப்போவே எனக்கு வெயிட் லாஸ் பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சு. அதனால் கூட இந்த வெயிட் லாஸ் எனக்கு பண்ணுறது கொஞ்சம் சீக்கிரமாகவும் அண்ட் எனக்கு அது கஷ்டமாகவுமே தெரியலை. அதுக்காக டயட்டில் எல்லா ஃபுட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னும் இல்லை, ஸ்ட்ரிக்டாக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்ஸும் இருக்குது. சுகர் வந்து ஒரு ஸ்பூனெல்லாம் எடுத்துக்கலாம், பரவாயில்ல. அதுக்காக நிறைய ஸ்பூன் போட்டு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் சேம் டைமில் ஜங்கு ஃபுட்ஸு, ஆயில் ஃபுட்ஸு, இந்த மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட்ஸு இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் வெயிட் லாஸ் இருக்கும். அடுத்த டிப்ஸ் வந்து நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பித்தப்புறமா பண்ணுற பெரிய மிஸ்டேக்கு டெய்லி வெயிட் ரெடியூஸ் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறது. அதை விட்டுட்டு வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணுற பழக்கம் வச்சுக்கோங்க. நம்ம வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணும்போது தான் 1 kg குறைஞ்சா கூட ஹாப்பியாக இருக்கும். ஆனால் டெய்லி செக் பண்ணும்போது கொஞ்சம் கூட மூவ் ஆகாமல் இருக்கிற நாள் கூட இருக்கும். அந்த டைம் பார்க்கும்போது நமக்கே டிமோட்டிவேட்டிங்காக இருக்கும். இதே டைமில் 1 வீக்குக்கு ஒன்ஸ் பார்க்கும்போது அது கிராம் கணக்கில் குறைஞ்சிக்கலாம், இல்லை 1 kg கூட குறைஞ்சிருக்கலாம். அதை பார்க்குறதுக்கே நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அதனால 1 வீக்குக்கு ஒருக்கா வெயிட் செக் பண்ணுறத பழக்கம் வச்சுக்கோங்க. டெய்லி செக் பண்ணுறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்புறமா நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது நம்மளுக்கு கூட ஒரு பார்ட்னர் இருந்தால் நல்லா இருக்கும், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் நினச்சிட்டு இருக்காமல் நமக்கு நாம் தான் மோட்டிவேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத கையில் எடுத்துட்டு வெயிட் லாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். நம்ம ஒவ்வொரு நாளும் யாரையாச்சும் எதிர்பார்த்து இருக்கும்போது அந்த எதிர்பார்ப்போடையே டெய்லி போயிட்டே இருக்கும், டுமாரோ அப்படின்னு. அப்படி இல்லாமல் நம்ம நாளையிலேருந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு திங்கிங்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைங்க. லாஸ்ட்டு ஸ்டெப்பில் போய் நின்றுட்டு திரும்பி பார்த்தா நம்மளா இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கே உங்களை நினச்சி ப்ரௌடாகவும் ஹாப்பியாகவும் ஃபீல் ஆகும். ஸோ டிலே பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச வெயிட் லாஸ் டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அடுத்து நான் டெய்லி ரொட்டீனில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப்ஸு, குளிக்கும்போது ஷவரில் குளிக்காமல் பக்கெட்டில் தண்ணி நிறச்சி வச்சு பெண்ட் பண்ணி தண்ணியை எடுத்து விட்டு குளிக்கிறது. இப்படி குளிக்கிறதுனால கூட கொஞ்சம் கலோரிஸ் வந்து பர்ன் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஆஃபீஸ் போகிறவங்க அப்படின்னா நம்ம வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே கொஞ்சம் போகலாம் அப்படின்னா நடந்தே போயிட்டு வர்றது, அண்ட் ஷாப்பிங் போகும்போதும் நடந்தே போயிட்டு வர்றது, இந்த மாதிரி குட்டி ஒர்க் அவுட்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் வந்து நான் இந்த வீடியோவோட ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி 30 மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக டெய்லியுமே ஒரு பிரிஸ்க் வாக்கிங் போவேன். நான் என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும் கண்டிப்பாக வாக்கிங்கை வந்து விடாமல் போயிட்டுருக்கேன். எக்ஸப்ட் என்னோட பீரியட்ஸ் டேயை தவிர, பீரியட்ஸ் டேலையும் என்னோட ஹெல்த் ஓகேவாக இருந்துச்சு, என்னால் வாக்கிங் போக முடியுது அப்படின்னா நான் என்னையே மோட்டிவேட் பண்ணிவிட்டு நான் போயிட்டு வந்துடுவேன். என்னால் சுத்தமாக முடியலை, ரெஸ்ட் எடுக்க தோணுது அப்படின்னா நான் ரூம்லேயே ரெஸ்ட் எடுத்துருவேன். அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு குட்டி ரூமில் ஒர்க்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக லஞ்சுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக சாப்பாடு, பருப்பு குழம்பு,
கேபேஜ் கூட்டு அண்ட் பேரலாக நான் எக்கும் வந்து ஆம்லேட் போட்டுக்கிட்டேன். லஞ்ச் வந்து எப்போவுமே நான் டே பிஃபோர் நைட்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைப்பேன். அப்படியே எனக்கு பழகிருச்சு. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போகிறதுனால நெக்ஸ்ட் டேக்கு எனக்கு அப்போ கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால டே பிஃபோர் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி பழகிருச்சு. அதனால தான் லஞ்ச் ப்ரிப்ரேஷன் எதுவும் வீடியோவில் என்னால் ஷேர் பண்ண முடியலை. இந்த ஹாட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஊருக்கு இப்போ வெக்கேஷனுக்கு போனப்போ மீஷோவில் ஆர்டர் போட்டு இங்கே வாங்கிட்டு வந்தேன். ஆர்டர் போட்டு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப லெஸ் வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ நான் குவாலிட்டி எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் இங்கே கொண்டு வந்து ஃபுட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி நான் பார்த்தப்போ 8 to 12 hours வரைக்குமே ஹீட் வந்து நல்லாவே நிற்குது. நல்லா இருக்குது. நான் 10 to 15 days பக்கத்தில் யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். யாருக்காச்சும் தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. நான் வந்து இங்கே வாங்கினதுக்கு ரீசனே ரூமில் வந்து நல்ல ஈச்சி தொல்லை, அது எதுவும் ஃபுட்டை வந்து ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஜஸ்ட் இதை வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணேன். அண்ட் அப்படியே நம்ம லஞ்சுக்கு வந்தாச்சு. லஞ்சுக்கு நான் சொன்னது மாதிரியே சாப்பாடு, பருப்பு குழம்பு, எக் ஆம்லேட் அண்டு கேபேஜ் கூட்டு. அதுக்கப்புறமா இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு தான் அந்த டேவை நான் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணேன். எனக்கு இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் 8 hours அப்படிங்கிறதுனால 12 to 8 o'clock வரைக்குமே சாப்பிட்லாம். ஆனால் நான் வந்து 12 o'clockலேருந்து 6 o'clock முன்னாடியே என்னோடய ஃபுட்டை வந்து முடிச்சிருவேன். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. அண்ட் அவ்வளோதான், இந்த டே வந்து இப்படி தான் எனக்கு முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் போடுற ஷார்ட்ஸ் வீடியோ, லாங் வீடியோ எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு லாங் வீடியோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அண்ட் டெய்லி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். டில் தென் டேக் கேர், பை.